இப்போ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இங்க டூர் வந்தாலே போதுங்க, ஓட்ட அள்ளிடலாம். ஒரு நண்பர்கள் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் தான். நான் வந்து ராஜீவ் மெமோரியல் அவார்டு 2 வருஷம் வாங்கினேங்க. 1993, 94. ரொம்ப எனக்கு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள், பழைய ஆலப்பாடி ராமமூர்த்தி எல்லாருமே நெருக்கம். இவங்க கணக்கு இதுதான். சோனியா காந்தி வந்தா, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மன்னிக்கணும், ராஜீவ் காந்தியும் வந்தா ஓட்ட அள்ளிடலாம். இது எப்போ 89. மூப்பனாரை முதல்வராக்குவோம். ரைட்டு. மூப்பனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லும்போது, அப்போ முதல்வர் வேட்பாளர் கலைஞர் 1, அதிமுகல ஜெயலலிதா 2, ஜானகி 3, அப்புறம் 4வது அணியில காங்கிரஸ். மூப்பனாரை முதல்வராக்குவோம். இப்போ முதல்வராக்குவோம் திமுகல ஸ்டாலின். சரி, என்டிஏ கூட்டணியில அவர் சரியா சொல்லல, நான் எடப்பாடி பழனிசாமின்னு எடுத்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில சீமான்னு எடுத்துக்கிறேன். தாவேகா கூட்டணியில விஜய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப காங்கிரஸ் கட்சி முதல்வராக்கும்னு யாரை சொல்லுவாங்க? சீமானையா? சரி, காங்கிரஸ் இருக்கிற அணிக்கு சீமான் போவாரா? சரி, விஜய வந்து முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா? சரி, ஆப்ஷன் இல்லைங்க. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடணும். அவங்க புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். கணக்கு வந்து வந்தாங்கன்னா கையை காட்டினாங்கன்னா ஓட்டு விழுந்துரும்னு. ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் ராஜீவ் காந்தியும் ஜீப் ஓட்டுவாருங்க. அப்போ 89 கண்ணால பார்த்த விஷயங்கள் நான் பத்திரிகையாளர்கள். 16 முறையோ 15 முறையோ வந்தாரு தமிழ்நாட்டுக்கு பிரதமர். வீடு வீடா போவாரு, குடிசையா நுழைவாரு, கூழெல்லாம் வாங்கி குடிப்பாரு. 26 சீட் வந்துச்சு, பெரிய வெற்றி. 26 எம்எல்ஏங்கிறது நான் பெரிய வெற்றின்னு நினைச்சேன். ஆனா சஸ்டெயினே பண்ணல, அந்த எஃபர்ட்டை சஸ்டெயின் பண்ணல. தனியா வளர்ந்துருக்கணும் அவங்க. அடுத்த ஒரு 3-4 மாசங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.